வணக்கம். 2025க்கு ஒரு நல்ல ஒரு குரோத் ஸ்டாக் ஒரு 10 ஸ்டாக் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்காக நெறைய அனாலிசிஸ் பண்ணேன். இங்க இருக்கிற ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் போய் தேடி பார்த்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு கொஞ்சம் ஸ்டாக் சொல்றாங்க. ஆனா அந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, குரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த அளவுக்கு குரோத் இல்ல. ஃபினான்ஷியல்ஸ் சொல்றேன். அவங்களோட ரெவென்யூஸ் அதெல்லாம். அந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் Q2 முடிஞ்சுச்சு இல்லைங்களா? அதிலேயே பார்த்தீங்கன்னா, அவங்க எர்னிங்ஸ் சரியில்லன்னு தான் வந்து ஸ்டாக்கோட பிரைஸ நல்லா அடிச்சிருக்காங்க. திருப்பியும் அதே மாரி ஸ்டாக்ஸ் திருப்பி ஏறும் அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. அதனால எனக்கு அதுல அந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் இல்ல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, நானே ஒரு ஓன் பாராமீட்டர் செட் பண்ணி, அதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் வருது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கலான்னு பார்த்தேன். நமக்கு மேஜர் பாராமீட்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா நம்ம பார்க்கறது வந்து ஒரு கம்பெனியோட எர்னிங்ஸ் எப்படி இருக்கு. அதாவது பிரைஸ் டு எர்னிங்ஸ் PE ரேஷியோ சொல்லுவோம் இல்லையா? 22 PE அது கீழ இருக்கிறதா மட்டும். அதுக்கு மேல நெறைய இருக்கலாம். அது வந்து ஹை வேல்யூல இருக்கு. அதனால வந்து நான் அதுக்கு கீழ இருக்கிறதா PE இப்ப எடுத்திருக்கேன். 22 கீழ PE இருக்கிறது ஒரு கிரைட்டீரியா. அதுக்கப்புறம் வந்து அந்த ROE இருக்கு இல்லைங்களா? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அது வந்து 20க்கு மேல இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா. அதனால தான் அதுதான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். கடன் வந்து கம்மியா இருக்கிற மாரி, டெட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் வந்து 1.5 இருக்கணும் பெர்சன்ட் அப்படின்ற மாரி ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கேன். அதே மாரி லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து கம்பெனியோட வந்து சேல்ஸ் குரோத் இருக்கு இல்லைங்களா? அது வந்து 20%க்கு மேல CAGRல குடுத்திருக்கணும். அதாவது எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 20% குடுத்திருக்கணும். அதே மாரி ப்ராஃபிட்டும் வந்து எவ்ரி இயர் வந்து 20%க்கு மேல குடுத்திருக்கணும். CAGRல. இதுவும் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இயர் பை இயர் மட்டும் இல்ல. போன குவார்ட்டருக்கும், இந்த குவார்ட்டருக்கும், லாஸ்ட் இயர்க்கும், இந்த வருஷத்தோட குவார்ட்டருக்கும் 5% குரோத் இருக்கணும். மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 5,000 கோடிக்கு மேல இருக்கணும். ஏன்னா, அது கீழ போயிருச்சுன்னா நெறைய பென்னி ஸ்டாக் பிளஸ் SME ஸ்டாக்ஸ்லாம் வந்துரும். அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ்லாம் அது எந்த அளவுக்கு நம்ம நம்புறதுன்னு தெரியாது. அதனால வந்து இன்டெகிரிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கும். பிளஸ் லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கு. இதனால வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 5,000 கோடிக்கு மேல இருக்கிற ஸ்டாக்ஸா போட்டு ஒரு கிரைட்டீரியா போட்டு நானே வந்து ரன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பிராக்டிகலா. எப்படி நான் இத அரைவ் பண்ணேன் அப்படின்ட்டு. அதுல என்னென்ன ஸ்டாக் வந்துச்சு, அதோட பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த இதுல. இங்க பாருங்க அந்த கொரீஸ் நான் போட்டிருக்கேன். PE நான் சொன்ன அங்க கொரீஸ். இந்த கொரீஸ் போட்டு அப்படியே வந்து ரன் பண்றேன். ரன் பண்ணா என்னென்ன கம்பெனிஸ் வருதுன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலா ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட். ஏன்னா 20% எவ்ரி இயர் குரோத் பிளஸ் 5% வந்து எவ்ரி குவார்ட்டர் குரோத்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டெட் டு ஈக்விட்டி PEயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்கேன். இதனால என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வேல்யூவேஷன் வைஸ் கம்மியா இருக்கிற ஸ்டாக், குரோத் வைஸ் அதிகமா இருக்கிற ஸ்டாக், கடன் இல்லாத ஸ்டாக், கடன் கம்மியா இருக்கிற ஸ்டாக் இந்த மாதிரி ஸ்டாக்ஸா கிடைக்கும். அதை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் ரன் பண்ற அந்த கொரி என்ன வருதுன்னு பார்ப்போம். இத ரன் பண்ணுனா மொத்தமே பார்த்தீங்கன்னா 9 கம்பெனி தான் வருது. இத்தன கம்பெனி நம்ம 5,000 கம்பெனிக்கு மேல நம்ம லிஸ்ட் ஆயிருக்கு. அதுல மொத்தமே நம்ம குடுத்திருக்க கொரீஸ்ல வர்ற கம்பெனி 9 கம்பெனி. இந்த கம்பெனி ஒன் பை ஒன் பார்த்துடலாம். நமக்கு இங்க வந்திருக்கிற 9 ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, பெரிய பேங்கிங் ஸ்டாக்ன்னு பெருசா எதுவுமே இல்ல. அதே மாரி டெலிகாம் செக்டார் ஸ்டாக்ன்னு எதுவும் இல்ல. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்க ஸ்டாக்கும் எதுவும் கிடையாது. மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்டாக்கும் எதுவும் கிடையாது. பவர் செக்டார்ல இருக்கிற கம்பெனிஸும் இப்ப எதுவும் கிடையாது. இந்த மாரி பெரிய பெரிய நம்ம லீடிங் இதுல இருக்கிற ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து நம்ம குடுத்திருக்க கிரைட்டீரியா, குரோத் கிரைட்டீரியா எதுவுமே மீட் பண்ணல. ஃபர்ஸ்ட் கம்பெனி பாருங்க கணேஷ் ஹவுசிங். அதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம் குயிக்கா. இந்த கம்பெனி ஒரு ரியல் எஸ்டேட் அந்த ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1,233. 52 வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 1,340. லோ பார்த்தீங்கன்னா ரூ. 406. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து 3 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் இந்த ஒர்க்லயே கொடுத்திருக்கு. இதோட ROE நம்ம செலக்ஷன் கிரைட்டீரியா சொன்னாங்களே அது வந்து நம்ம 20 அந்த ரேஞ்ச்ல வச்சிருந்தோம். இது 41.6 இருக்கு. இதோட ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 இருக்கு. டெட் பார்த்தீங்கன்னா 0.02 தான் இருக்கு. நான் ரொம்ப கம்மியா டெட் இருக்கு. இதோட குரோத்ல நம்ம கொடுத்திருக்க குரோத் அதோட ரொம்ப 3 டைம்ஸ் அதிகமா இருக்கு. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா நம்ம 20 பார்ட் தான் போட்டிருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா 74% இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 85% இருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 196% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல 80% கொடுத்திருக்கு. இது CAGR. 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 107% CAGRல கொடுத்திருக்கு. இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அதாவது ஃபினான்ஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 1,274. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வேல்யூ ஸ்டாக் வேல்யூ ஒரே இதுல போயிட்டு இருக்கு. இது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 52 வீக்ஸ் ஹைல தான் போயிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நமக்கு. இதோட ஃபியூச்சர் growth பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. பார்த்தீங்கன்னா சேல்ஸ் growth 33% பிளஸ் ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 58% இருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்டா வந்திருக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. கரண்ட் பிரைஸ் இதோட பார்த்தீங்கன்னா ரூ. 1,704 இருக்கு. இது வந்து 52 வீக்ஸ் ஹை
ஹை பார்த்தீங்கன்னா 1920, லோ பார்த்தீங்கன்னா 576ல இருக்கு. ஃபேஸ் வேல்யூ ₹1. ROE பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 44. நம்ம வச்சிருக்க கிரைட்டீரியா ரொம்ப அதிகமா இருக்கு. இதோட ஸ்டாக் PE பார்த்தீங்கன்னா 7.14, இண்டஸ்ட்ரி PE வந்து 23. ஸோ இண்டஸ்ட்ரி PEயோட வந்து 3 டைம்ஸ் கீழே தான் இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கடன் பார்த்தீங்கன்னா 0.03% ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சேல்ஸ் growth வந்து செமையா இருக்கு 3 இயர்ஸ்ல 111% CAGR அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 179% ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 72% கொடுத்துருக்கு, செம கொடுத்துருக்கு. அதே மாதிரி 3 இயர்ஸ்ல 116% CAGRல கொடுத்துருக்கு. அதே மாதிரி 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 230% கொடுத்துருக்கு, செம்மையா கொடுத்துருக்குங்க இந்த ஸ்டாக்கு. ஸோ இதுக்கு வந்து இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அதாவது ஃபினான்ஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1762. ஸோ இதோட ஃபினான்ஷியல் வேல்யூ ஸ்டாக் வேல்யூ ஒரு ஈக்குவலா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சேல்ஸ் growthம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு 285%. ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 439%. இது வந்து செம்மையா இருக்கு இவங்களோட growth பிளஸ் பாஸ்ட் ஹிஸ்டரியும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஹிஸ்டரியும் சூப்பரா இருக்குங்க இந்த ஸ்டாக். ஸோ நம்ம இதுல மூணாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் லிமிடெட். இவங்களும் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் புரோக்கிங் அந்த இதுல செக்மெண்ட்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட PE பார்த்தீங்கன்னா 19.8ல இருக்கு. நம்ம 22 போட்டிருந்தீங்களா அது கீழே இருக்கிறது. ஸோ அதே மாதிரி இது ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹10 ஃபேஸ் வேல்யூ. இதோட ROE பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு 43ல இருக்கு. இதோட டெட்டும் பார்த்தீங்கன்னா 0.59ல தான் இருக்கு, டெட் டு ஈக்விட்டி. ஸோ அதுவும் செம்மையா இருக்கு. ஸோ இவங்களோட growth பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல 49% இருக்கு, CAGRல இருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 55%ல இருக்கு. இந்த ஸ்டாக் 1 இயர்ல பார்த்தீங்கன்னா மைனஸ்ல கொடுத்துருக்கு, 18%ல கொடுத்துருக்கு. அதே இது வந்து 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 35% கொடுத்துருக்கு. ஸோ இந்த 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது பிளஸ் 25%ல இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. ஸோ இதோட ஃபினான்ஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4722ல இருக்கு. ஆக்சுவலா கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2883ல இருக்கு. ஃபியூச்சர் சேல்ஸ் growthம் பார்த்தீங்கன்னா செமையா இருக்கு, 55% இருக்கு. ப்ராஃபிட் growthம் 29% இருக்கு. இதுவும் ஒரு சூப்பரான கம்பெனி. நாலாவதா வந்திருக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட். இதுவும் வந்து கேபிட்டல் மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனி. இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 302ல இருக்கு. ஸோ இதோட 52 வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா 408 இருக்கு, லோ பார்த்தீங்கன்னா 261ல இருக்கு. இதோட ROE பார்த்தீங்கன்னா 31ல இருக்கு, செமையா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ ₹2 ஷேர். பெக் ரேஷியோ பிரைஸ் டு earning growth ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.19 இருக்கு. இதுவும் செமையா இருக்கு. டெட் பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.15 தான் இருக்கு. ஸோ இதுவும் நல்ல வேல்யூ இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட growth பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல 48.5% CAGRல இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 74.1%ல இருக்கு. ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர்ல இது வந்து -17.1 இருக்கு. 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 13.3ல இருக்கு பிளஸ்ல. 5 இயர்ஸ்ல நல்லாவே கொடுத்துருக்கு, 80.5 CAGRல கொடுத்துருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 832 இருக்கு. ஆக்சுவலா ஷேரோட பிரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 302 இருக்கு. ஸோ அதோட இது அதிகமா இருக்கு. சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து இதுக்கு வந்து 35.3 இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 17% இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்டாக். ஆனா ஒரு வருஷமா அந்த அளவுக்கு இது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. பட் 5 வருஷத்துல செமையா கொடுத்துருக்கு, 80% மேல CAGRல கொடுத்துருக்கு. அஞ்சாவதா வந்திருக்க ஸ்டாக் வந்து IIFL கேபிட்டல் சர்வீசஸ். இதுவும் வந்து புரோக்கிங் ஷேர் மார்க்கெட் அந்த இதுல இருக்கு, கேபிட்டல் மார்க்கெட்ல இருக்கு. இதோட பிரைஸ் இப்ப பாத்தீங்கன்னா 330ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 இயர் ஹை பாத்தீங்கன்னா 449, லோ பாத்தீங்கன்னா 108. ROE பாத்தீங்கன்னா 32ல இருக்கு. PE பாத்தீங்கன்னா 14ல இருக்கு. டெட் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கு, கம்மியா இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.47 தான் இருக்கு. இதோட சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல வந்து 38% இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 33% இருக்கு. ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா 60% கொடுத்துருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா 126% கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 54% CAGRல கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 51% CAGRல கொடுத்துருக்கு. செம ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதோட ஃபினான்ஷியல் வேல்யூ இன்ட்ரின்சிக் வேல்யூ பாத்தீங்கன்னா 306 இருக்கு. ஸோ ஸ்டாக் வேல்யூ இதுவும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. இதோட சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா செமையா கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சர் growth 52% இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 115 இருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக். இந்த லிஸ்ட்ல 6வது இருக்க ஸ்டாக் வந்து நாட்கோ ஃபார்மா. இதெல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரான ஸ்டாக். இதோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹1398 இருக்கு. இதோட ROE பாத்தீங்கன்னா 26%ல இருக்கு. இது ஒரு ₹2 ஸ்டாக். இதோட வந்து பிரைஸ் டு earning growth பாத்தீங்கன்னா பெக் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.75 இருக்கு, சூப்பரா இருக்கு. டெட் பாத்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி 0.03 தான் இருக்கு. ஸோ அதுவும் நல்லா இருக்கு. இதோட சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல 25% இருக்கு CAGRல. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 49% இருக்கு, செமையா இருக்கு. இது 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா 15% கொடுத்துருக்கு. 1 இயர்ல 71% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸ்டாக் இது. அதே மாதிரி 3 இயர்ஸ்ல வந்து ஸ்டாக் பாத்தீங்கன்னா 15.6% கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 17.6% CAGRல கொடுத்துருக்கு. இது ஒரு டீசென்டா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அதாவது ஃபினான்ஷியல் வேல்யூ பாத்தீங்கன்னா ₹960 இருக்கு. இதுக்கு ஃபியூச்சர் சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 28%ல இருக்கு. ப்ராஃபிட் growth பாத்தீங்கன்னா 72.4% இருக்கு. இதுவும் வந்து நல்ல ஒரு growth
growth கொடுக்குற ஸ்டாக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா வந்திருக்க ஸ்டாக் வந்து ஸ்ரீராம் பிஸ்டன் அண்ட் ரிங் லிமிடெட். இது வந்து உங்களுக்கு தெரியும், இது ஒரு சென்னை பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனியோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2097 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட வந்து 52 வீக்ஸ் ஹை பாத்தீங்கன்னா 2399 இருக்கு. லோ பாத்தீங்கன்னா 1410 இருக்கு. இது 52 வீக்ஸ் பக்கத்துல தான் இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 25% இருக்கு. இது 10 ரூபா ஸ்டாக் வேல்யூ. இதோட பி பாத்தீங்கன்னா 19.9ல இருக்கு. ஸோ இதுக்கும் டெட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு, 0.24. இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 24.6 CAGRல இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா 70% இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 1 இயர்ல பாத்தீங்கன்னா 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதே 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 72% CAGRல கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 43.5, ரொம்ப சூப்பரா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். அதே மாதிரி இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதாவது ஃபினான்ஷியல் வேல்யூ பாத்தீங்கன்னா 1772ல இருக்கு. ஸோ அதுக்கும் ஸ்டாக் வேல்யூக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா ஒரு 19%ல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் growth பாத்தீங்கன்னா 22%ல இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போற ஸ்டாக். ஸோ நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா வந்திருக்க ஸ்டாக் பாத்தீங்கன்னா பேங்கோ ப்ராடக்ட்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இதுவும் ஆட்டோ ஆன்சிலரி செக்மெண்ட்ல தான் இருக்காங்க. இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 472ல இருக்கு. இது 52 வீக்ஸ் ஹைல பார்த்தீங்கன்னா 595, லோல பார்த்தீங்கன்னா 253. ஸோ இதோட பி பார்த்தீங்கன்னா 19.6. இதே இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 30ல இருக்கு. ஸோ இதுவும் பி கம்மியா தான் இருக்கு. இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 27%ல இருக்கு. இதோட பிரைஸ் டு ஏர்னிங் growth ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கு, செமையா இருக்கு. டெட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.33 தான் இருக்கு. ஸோ இதுவும் கம்மியா இருக்கு. சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல 21.8 CAGRல இருக்கு. அதே மாதிரி வந்து ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 34.3ல இருக்கு CAGR, நல்லா கொடுத்துருக்காங்க. 1 இயர் ரிட்டர்ன்ஸ் எப்படி கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். 51.6% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். அதே மாதிரி 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 77% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 54% CAGRல கொடுத்துருக்கு. ஸோ இதோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் 44 இதுல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 403 இருக்கு. ஸோ இதோட growth பார்த்தீங்கன்னா சேல்ஸ் growth, ஃபியூச்சர் growth 15.5 இருக்கு. ப்ராஃபிட் growth வந்து 21ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா செம்மையா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 5 வருஷத்துல. இதுவும் வந்து வர வருஷத்துல நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நம்ம லிஸ்ட்ல கடைசியா வந்திருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்ச கம்பெனி. இவங்களும் வந்து கேபிட்டல் மார்க்கெட்ல இருக்காங்க, ஸ்டாக் புரோக்கிங், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த ஏரியால இருக்காங்க. இந்த கம்பெனியோட இந்த ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்ப 937ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக்ஸ் ஹை பாத்தீங்கன்னா 1064ல இருக்கு. லோ பாத்தீங்கன்னா 306ல இருக்கு. இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 32.6ல இருக்கு. இதோட பி பாத்தீங்கன்னா 16.6ல இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட டெட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 1.41 இருக்கு. இது வந்து ஒரு ₹1 ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக். இதோட ப்ராஃபிட் growth, சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா சேல்ஸ் growth வந்து 3 இயர்ஸ்ல 25% CAGRல கொடுத்துருக்கு ரிட்டர்ன்ஸ். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா 22.5% கொடுத்துருக்கு. ஸோ இந்த கம்பெனி 1 இயர்ல எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பார்ப்போம். 1 இயர்ல பாத்தீங்கன்னா 207% இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 61.6% கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 36% கொடுத்துருக்கு. செமையா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 55ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இது ஃபினான்ஷியல் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 784 இருக்கு. இதோட growthம் பாத்தீங்கன்னா செமையா கொடுத்துருக்காங்க, 72% வந்திருக்கு. அதே மாதிரி வந்து ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 134% இருக்கு. ஸோ இதுவும் நல்லாவும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நீங்க நம்ம கொடுத்துருக்க ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்க, இந்த கம்பெனியோட ஸ்டாக் உங்களுக்கு கிரைட்டீரியா எல்லாம் பாத்தீங்க ரொம்ப டைட் இதுல தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் ரொம்ப கம்மியா வந்திருக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் உங்க நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங், பிளஸ் growthம் நல்லா கொடுத்துருக்கு, ப்ராஃபிட்டும் நல்லா கொடுத்துருக்கு, ஃபியூச்சர்லயும் நல்லா கொடுக்குன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஏறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. உங்களுக்கு சொன்ன மாதிரி Q2ல வந்து எதுக்கு எல்லாம் மேஜரா இறங்குச்சுன்னா ஹை வேல்யூவேஷன், பிளஸ் அவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லைன்றனால தான் வந்து எல்லா ஸ்டாக்கும் அடிச்சாங்க. பட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி நல்லா மேல போயிருக்கு. ஸோ அதனாலதான் வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸோ இல்ல 1 மந்த்தோ இல்ல 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி, உங்களுடைய அனலிஸ்ட் தகுந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.